அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அந்த சூப்பர் செக்டாரை தேடி தேடி அடிக்க ஆரம்பிச்சாங்களா, அதில் மிஞ்சிய ஒருத்தன் இப்போ இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நீ ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன், என்னோட ட்ரம்ப் கார்டே நீ யூஸ் பண்ண வச்சல, அதுக்காக நீ பெருமைப்படணும் அப்படிங்கிறான். இவன் ஒரு டிராகன் சீல் அப்படிங்கிறத வெளில எடுக்கிறாங்க. இந்த டிராகன் சீல் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரெஷர். இதுலேருந்து வரக்கூடிய அந்த பவர் அங்கே இருக்க பல பேருடைய கவனத்தை ஈர்க்குதுங்க. இது ஹெவன்லி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர். ஆமாம், அதுக்குள்ளே இருந்து ஒரு டிராகன் வருது. அந்த டிராகன் பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டிராகன் இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்மளா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க, எஸ்கேப் ஆகணும் இல்லையா. அதான் இவன் பார்க்குறான், தம்பி உன்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா உன்னோட உயிரை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்டேயும் டிராகன் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு ஷீல்டை போட்டு தடுக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் ஷீல்டை போட்டு தடுக்க முடியல. அந்த இடத்துல ஒரு புகை மூட்டமாக உருவாகுது. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. அவன் 3rd லெவலில் இருந்துக்கிட்டு 4th லெவல் கிட்ட சண்டை போடணும்னு ஆசைப்பட்றான். இது எப்படின்னா, போய் ஒரு மரத்தை பூச்சி ஆட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இவனை குறைச்சி எடை போட்டால் நமக்கு சாவு கன்ஃபார்ம் அப்படிங்கிறா. அப்போ இந்த பையன் கேட்குறான், அவனை பற்றி இவ்வளோ பேசுகிற, உனக்கு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இன்னும் அவன் ட்ரம்ப் கார்டே பயன்படுத்தல தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா, லிந்தாங் செத்துட்டான் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இவன் எதிர்பார்க்காத விஷயம், அவன் ஒன்றுமே ஆகாமல் மரம் மாதிரி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு சம கோவம் வந்துருச்சு. இது எப்படா சாத்தியோ அப்படின்னு பார்க்குறான். இருந்தாலும் விடக்கூடாதுல்ல, போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த டிராகன் இவனை அட்டாக் பண்ணலான்னு போகுதுங்க. இந்த மலைப்பாம்பு அந்த இறையை அப்படியே இறுக்கி சாகடிக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோவை அது இருக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு புலம்ப ஆரம்பிக்கிறா, ஐயோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, என்னால் தான் அவன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி பேசுகிறா. நம்ம ஷாவியான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷாவியாவை தடுக்குது. வேண்டாம் போகாத அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டால், அவனால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு பெல் ஷீல்டு அப்படிங்கிறத போட்டு தடுக்கிறான். இதுவுமே அந்த டிராகன் டெக்னிக் தான். ஆனால் அந்த ஒரு டிராகன் என்ன பண்ணுது, இது அப்படியே போட்டு இருக்குது. இவனால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. கடைசியாக என்ன பண்ணுறான், ஒரு டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இப்போ இவன் பக்கமும் ஒரு டிராகன் நிற்குதுங்க. இது வந்து அசூர் வின் டிராகன். அப்போ டிராகனுக்கும் சண்டை போல. இப்போ த பேட்டில் ஆஃப் பீஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த டிராகனுக்கும் அந்த டிராகனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. பெரிய டிராகன் 2 சண்டை போட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க, சுத்து வட்டாரமே அதிரும். அதுக்கேற்ற மாதிரியே ஆக்சுவலாக நம்ம டிராகன் தான் வந்து முன்னிலையில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சண்டையோட முடிவில் ஆப்பனண்டோடைய டிராகன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகிடுச்சு. இது இவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது. ஆனால் நம்மளிருந்து அவங்க அங்கே நிறுத்தலைங்க. கண்டினியூஸாக என்ன பண்ணுறான், அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு படுவேகமாக போகிறான். ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான், இங்கே பேர் வேண்டாம், என்னோட டைனஸ்டி உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறான். அடா போடா சரிதான்னு சொல்லிட்டு அடிச்சான் பாருங்க, சரியான அடி. கீழே விழுந்தவன் செத்தே போயிட்டாங்க. அவனுடைய அந்த சீல் இருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான். அவனுடைய நிர்வாண மார்க்கையுமே எடுத்துக்கிட்டான். இப்போ இந்த பார்வையாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்குறானுங்க, டேய் என்னடா இந்த லிந்தாங்க சூப்பர் செக்டாரை சேர்ந்தவனே கொன்னுட்டான் அப்படின்னு பார்க்குறானுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அங்கே இன்னும் 2 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் பார்க்குறானுங்க, பா இந்த லிந்தாங்க ஒரு வேர்த்தியான ஆப்பனண்ட் தான் போல தெரியுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. இப்போ மற்றவங்களாம் வந்துட்டாங்கப்பா நம்ம ஹீரோ கிட்ட. ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, டேய் நீ ரொம்ப ஸ்லோடா, நம்ம முட்டாள் புலி கூட கொஞ்சம் வேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை கிண்டல் பண்ணுது. இப்போது இவங்க அந்த நிர்வாண மார்க்லாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவளுமே அவளுடைய மார்க் எடுத்து கொடுக்குறா. நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, என்கிட்ட கொடுக்க எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறா. ஷாவ்தேவ் வந்து தட்டி விடுது, அதெல்லாம் தேவை கிடையாது வச்சுக்கோமா அப்படிங்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த நிர்வாண மார்க் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான், உன் வயசில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவன் என்னைக்காவது ஒரு பிரச்சனையில் மாட்டினானா இந்த மாதிரி யாராவது காப்பாற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மார்க்லாம் கொடுத்துட்டாப்பா. ஆக்சுவலாக இந்த சூப்பர் டைனாஸ்டியோட நிர்வாண மார்க்குக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் போல தெரியுது. இங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை எல்லாமே பெரிய தலைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சூப்பர் செக்டாரில் எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் காம்படிஷனே ஆரம்பிச்சுது, அதுக்குள்ளே இந்த சின்ன பையன் அர்த்லேருந்து ஹெவனுக்கு வந்துட்டானேப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, 100 டைனஸ்டி காம்படிஷனா இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், அடடா இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே, இவன் ஃபைனல்ஸ்க்கு வந்தானா எந்த செக்டரில் ஜாயின் பண்ணுவான்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறவனால மட்டும்தான் என்னோட செக்டாரில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறாரு. ஆக்சுவலாக அங்கே கடைசியாக ஒரு எல்டரை காட்டுறாங்க. இந்த எல்டரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹீரோவை இவர் தான் வந்து கைட் பண்ணார். நம்ம ஆட்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே சண்டையில் நம்மளாம் ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த சூப்பர் டைனாஸ்டியை தோக்கடிச்சதுனால பல பேர் வந்து இவங்க மேலே காண்டில் இருப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, அவனுங்க தானாக வந்து அவங்களுடைய ஹெவன்லி லெவல் மார்க்கை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா வரட்டும், கலெக்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறான். சரி ஓகே, முதல்ல போய் ஹீல் பண்ணுவோம். ஷாவ்தேவ் சொல்லுது, நீ இப்போ இருக்கிற நிலமையில
உனக்கு ஈக்குவலான ஒரு ஆள்கிட்ட உன்னால் சண்டை போட முடியாது, முதல்ல போய் ஹீல் பண்ணுவோம் அப்படிங்குது. லிந்தாங் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு கிட்ட பேசுகிறான். இங்கே பாருமா, நீ தனியாக இருக்கிறது நல்லது கிடையாது, நீ எங்கள் கூட வந்துரு அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இல்லை என் உடம்புக்குள்ளே ஒன்று இருக்குது, அது வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஷாவ்தியா சொல்லுது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட வழி இருக்குது, கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்த வரான். அதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால அவன் வந்து என்ன சொல்கிறான், உன்னுடைய சண்டை வந்து நல்லா இருந்துச்சு, என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு கேட்குறான். இப்போ இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, என்னப்பா ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒரு பாட்டிலை தூக்கி போடுறான். தூக்கி போட்டு என்ன சொல்கிறான், இங்கே பாரு, அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நீ போட்ட சண்டை நல்லா இருந்துச்சு, அதுக்காக நான் சேலஞ்ச் பண்ண வந்தேன், இப்போ உனக்கு அடிபட்டிருக்கு, நீ முதல்ல ஒன்று ஹீல் பண்ணிக்கோ, நம்ம மலை உச்சியில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அவனோட டீட்டெயில்ஸை கேட்குறான்ப்பா. அவன் பேர் வந்து சிந்தியன், தியனியூன் டைனஸ்டியை சேர்ந்தவனா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு இருந்தால அவள் அங்கே தான் இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, அட என்னப்பா சண்டை போடுன்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சே, சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டில் கோலோட தாங்க இருக்கான். அதாவது ஹாங்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுமா, அதுக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், அவளுடைய அந்த சீல் இருக்குல்ல, அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கேட்குறான், இந்த சீல் வந்து உடம்புக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத கொடுக்குதா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இது என்ன தான் பார்க்கறதுக்கு ரொம்ப வைலண்ட்டாக இருந்தால் கூட எந்த வகையிலும் இது என்னை பாதிக்கவே பாதிக்காது, நான் அதை அன்சீல் பண்ணாதான் எனக்கு பிரச்சனையே அப்படிங்கிறா. இருந்தவங்க என்ன கேட்குறான், இது உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப பாதிக்குமா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு என்னால் வந்து 2 லேயர் ஆஃப் சீல் வரைக்கும் தாங்க முடியும், அதுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை, ஃபியூச்சரில் நான் இதை கம்ப்ளீட்டாக ரிஃபைன் பண்ணிட்டேன்னா அது கூட தேவையில்லை அப்படிங்கிறா. இப்போது வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 3 உருவம் எங்கேருந்தோ வருமா. வந்தவனுங்க என்ன கேட்குறானுங்க, இந்த 2 திருடங்களை நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறானுங்க. யாரை பற்றிரா கேட்குறீங்க, கொன்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாவியானும் உள்ளுக்குள்ளே இறங்கி சண்டை போட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்னன்னா, லிந்தாங் உள்ளுக்குள்ளே இருக்கான்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஷாவியான் என்ன சொல்லுது, இவங்களை வந்து பிடிச்சி வைக்கிறதுலாம் கஷ்டம், கொல்றது தான் ஈஸி அப்படிங்குது, ஏதோ ஒன்று பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவதியாவும் சண்டை போட ஆரம்பிக்குதுப்பா. ஷாவதியா என்ன சொல்லுது, நான் ஒரு சில அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த சுடுகாட்டுக்கு போய் இவங்களோட அந்த வாழ்நாட்கள் இருக்கும்ல, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு பதிலாக பவர் அப்படிங்கிறத பெறுறது. இதெல்லாம் சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், ஓ உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே, எந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கோ அவ்வளோ சீக்கிரம் செத்து போ அப்படிங்கிறான். ஏண்டா விஷயம் தெரிஞ்சிருக்கிறது ஒரு குத்தமா, ஆனால் நம்ம ஷாவதியாவை அவ்வளோ சீக்கிரம்லாம் கொல்ல முடியாது. ஷாவதியாவும் பார்த்தீங்கன்னா அவனை சிறப்பாக வச்சு சம்பவம் செய்துன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்கிறான், என் உடம்பு ஃபுல்லாக வந்து டெத் எனர்ஜி இருக்குது, உன்னால் என்னை கொல்லவே முடியாது அப்படிங்கிறான். ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான், நம்ம ஷாவதியாவை சுற்று போடுறான்ப்பா. அது பார்க்கறதுக்கு டெத் எனர்ஜி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட ஆவிகள் மாதிரி வெளியில் வருது. ஆனால் ஷாவதியாவை என்ன பண்ணுது, நிறைய செயின்ஸ் மாதிரி பயன்படுத்துது. இப்போ தான் ஷாவதியாவுக்கு புரியுது, இவன் வந்து நிர்வாணா மார்க்கை கலெக்ட் பண்ண வரல, இவன் வேறு எதுக்கோ வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவனை போட்டு வெளுத்து வாங்குதுங்க, அந்த செயின்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணுது. இப்போ இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த குகைக்குள்ளே இருந்து எனர்ஜி பயங்கரமாக வெளியில் வர இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு குகைக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு குகைக்குள்ளே போகிறான். இருந்தாலும் நம்ம ஷாவதியா வந்து போக விடக்கூடாதுன்னு தடுக்குது. அதான் அவன் கேட்குறான், அப்போது உள்ளுக்குள்ளே யாரோ முக்கியமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அதே சமயத்தில் வானம் மாறுதுங்க, யாரோ ஒருத்தருக்கு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது வரப்போகுது, அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஷாவியான் தான். இதில் பிரச்சனை என்னன்னா, பிரேக் த்ரூ வரும்போது அவங்க ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் சண்டை போட்டால் உயிருக்கே ஆபத்து. அதனால் அது என்ன பண்ணுது, மொத்த எனர்ஜியும் தனக்குள்ளே வாங்கிக்குதுங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது பண்ணுறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஸோ ஷாவியான் வீக்காக இருக்க அந்த சமயத்தில் இவனுங்க 2 பேர் அட்டாக் பண்ண ஷாவியானை காப்பாற்றுறதுக்காக ஷாவதியா வருது. இங்கே ஷாவதியா வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், குகைக்குள்ளே போகிறாங்க. இது என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாவதியா இங்கேருந்து ஓடு. இப்போது பிரச்சனை என்னென்னா, மறுபடியும் ஷாவியானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனை காப்பாற்றுறதா அங்கே போகிறதா, அங்கே உள்ளுக்குள்ளே நம்மால் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ வராங்கன்னு. இவ உடனே என்ன பண்ணுறா, அந்த ஒரு பீஸ்ட் இருக்கும்ல அதை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ இதை பார்த்த உடனே ஷாவதியா என்ன பண்ணுது, வேகமாக போயிட்டு ஷாவியானை காப்பாற்றுது. எவ்வளோ க்ளோஸில் முடியுது பாருங்க. இவ சொல்கிறா, உள்ளுக்குள்ளே உன்னை நான் விட மாட்டேன், லிந்தாங் பக்கம் உன்னை நான் போக விட மாட்டேன் அப்படிங்கிறா. அவனும் பார்க்குறான், உன்னோட இன்னரிட்டன்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பீஸ்ட்டை இவன் ஏதோ கரப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு பீஸ்டாலையும் தாக்கு பிடிக்க முடியலங்க, ரொம்பவே கஷ்டப்படுது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, செகண்ட் லெவல் ஆஃப் சீல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்றா. இப்போ இந்த செகண்ட் லெவல் ஆஃப் சீலை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, அவனை வந்து எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மேட்ச் வந்து ஈவனாக போயிருந்தா கூட இவங்கிட்ட என்ன இருக்குது, டெத் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த டெத் எனர்ஜியை பயன்படுத்தும் போது இந்த ஒரு பீஸ்டால் மறுபடியும் எதுவுமே பண்ண முடியல. இவளுமே ஓரளவுக்கு பாதிக்கப்படுறா. அந்த சமயத்தில் அவன் வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வெளியில் வந்துடுவானா. ஸோ லிந்தாங் சப்போர்ட் பண்ணதுனால அந்த ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றியாச்சு. சும்மா மயக்கம் போட்டு வந்துட்டு இருக்காப்பா இந்த ஒரு பொண்ணு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே என்கிட்ட விட்டுரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அவங்க கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பவரை வந்து பாரோ பண்ண ஆரம்பிக்கிறான்.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அப்படிலாம் உன்னை தப்பிக்க விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சீல் இருக்கும்ல அதை வெளியில் எடுக்கிறான். இப்போ இந்த டிராகனை பார்த்தோன்னே இவன் ஐயோ பவர் பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட பவரை இன்னும் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறான். பவரை மட்டும் எடுத்தா பரவாயில்ல, மொத்தமாக அவங்களை கரைச்சிருவான் போல. ஸோ கரெக்டாக நம்மளோட டிராகனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி 2 பேருமே கரைஞ்சு போயிட்டானுங்க. மொத்த பவரையும் பயன்படுத்தி இவனுமே அட்டாக் பண்ணுறான்ப்பா. 2 பேருடைய பவரும் மோதுது. ஆனால் சண்டை முடிவுக்கு வரல. இதுக்கப்புறம் சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.